அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாரும் காலையில் எழுந்த உடனே கந்த சஷ்டி படிங்க. ஏன் கந்த சஷ்டி படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எப்படி தான் தீர்க்க போகிறோம், நாளைக்கு இந்த வேலையை பண்ண போகிறோம், எப்படி நம்ம இந்த வேலையை பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நிறைய யோசனை இருக்கும். இன்றைக்கி இந்த ஒரு ஆள் தோதா நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைப்போம். இந்த வேலையை எப்படியெல்லாம் முடிக்க போகிறோம், என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம், அப்படி இல்லையா? அதனால் சொல்கிறேன், நீங்கள் தினமும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டே வாங்க. தினமும் காலையில் கந்த சஷ்டி நீங்கள் படிங்க. முருகனுடைய அருளை நீங்கள் பெறுவீங்க. நிச்சயம் அந்த கந்த சஷ்டியில் ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது உணர்ந்து படிங்க. அந்த ரர ரிரி ருடு அப்படின்ற அந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை நீங்கள் ரசித்து படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற இன்பம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. உண்மையாக சொல்கிறேன், கந்த சஷ்டி போல் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தையால் எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் கந்த சஷ்டி படிங்க. அந்த இன்பத்தை நீங்கள் படிக்க 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை ரசித்து படிக்கும்போது அந்த இன்பத்தை உங்களால் உங்களுடைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களால் அசால்ட்டாக அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். தினமும் நீங்கள் கந்த சஷ்டியை படிங்க. ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஒவ்வொரு வெற்றியை உங்களால் காண முடியும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கு.